ஹாய் கைஸ், இது உங்க சினி ரெயின்போ. ரீசெண்ட் டேஸா குட் பேட் அக்லி படத்தினுடைய ட்ரீசர் வெளியானதை தொடர்ந்து அஜித் குமார் உண்மையிலே ரசிகர்கள் மத்தியில் மிகவும் போற்றப்பட்டு கொண்டாடப்பட்டு தான் வருகின்றார். அந்த நிலையில் நடிகர் தனுஷின் இயக்கத்தில் அஜித் குமார் படம் ஒன்றை நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நியூஸை கேள்விப்பட்டதிலிருந்தே ரசிகர்கள் அனைவரும் உற்சாகத்தில் கொண்டாடி வராங்க. இப்படி ஒரு படம் உருவாக்கப்பட்டா இந்த படத்தை பொறுத்தவரையில் இது தனுஷின் 5வது இயக்கமாக இருக்கும். மேலும் அவரது சொந்த தயாரிப்பு நிறுவனமான வுண்டர்பார் பிலிம்ஸ் ஆதரவுடன் இது தயாரிக்கப்படலாம். இந்த விஷயம் மட்டும் உண்மையா நடந்தா மாசா இருக்கும். தமிழ் சினிமாவிலேயே ரசிகர்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கும். தனுஷை பொறுத்தவரையில் தனுஷ் நடிப்பில் கடைசியாக வெளியான படம் ராயன். இது இவரது 50வது படமாக இருந்திருக்கு. இந்த படத்தையும் அவர்தான் இயக்கவும் செய்திருந்தார். இப்படி இருக்கும்போது இவரது இயக்கத்தில் கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த படம் கூட சுமாரான வரவேற்பை தான் பெற்றிருந்தது. படத்தில் நடித்த பெரும்பாலான நடிகர்கள் புதுமுகங்கள் என்பதால் படத்துக்கு விளம்பரம் போதுமானதாக அளவில் இல்லை என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் தனுஷ் நடிப்பில் அடுத்த ரிலீஸுக்கு தயாராக உள்ள படங்கள் என்றால் அது இட்லி கடை மற்றும் குபேரா படங்கள் தான். இந்த நிலையில் தான் தற்பொழுது தனுஷின் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்க இருப்பதாக செய்திகள் பரவி வருகின்றது. அஜித்தை பொறுத்தவரையில் அவருடைய நடிப்பில் கடைசியாக வெளியான விடாமுயற்சி படம் எதிர்பார்த்த அளவிற்கு பெரும் வெற்றி படமாக அமையவில்லை. இதனால் குட் பேட் அக்லி படத்தின் ரிலீஸ் திகதி மாறிப்போகும் என சிலர் புரளியை கிளப்பினாலுமே அதனை தனுஷ் ரசிகர்கள் மேலும் இணையத்தில் வேகமாக பரப்பினார். தனுஷ் முதலில் இயக்கிய படம் பவபாண்டி. அதற்கு பின்னர் 7 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ராயன் என்ற படத்தை இவர் இயக்கி அதில் தானே நடித்துவிருந்தார். இந்த படத்தை பொறுத்தவரையில் இது 100 கோடியை விட அதிகமாக வசூலையும் செய்திருந்தது. இந்த படத்தை பொறுத்தவரையில் இது தனுஷின் 50வது படமாகவும் இருந்திருக்கின்றது. அடுத்தது லாஸ்ட் மந்த் வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் அந்தளவு வெற்றி பெறவில்லை. இந்த படம் கூட தனுஷின் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு படமாகத்தான் இருக்கின்றது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அடுத்து தனுஷின் நடிப்பில் அடுத்ததாக வெளிவர இருக்கின்ற படம் தான் இட்லி கடை. இந்த படத்தின் ரிலீஸ் திகதியை பொறுத்தவரையில் குட் பேட் அக்லி ரிலீஸ் திகதியுடன் தான் ஒத்திருந்தது. ஆனாலும் கூட இந்த திகதி தள்ளி போயிருக்கிறதாக தகவல்கள் வெளியாயிருக்கின்றது. இதற்கான காரணமாக இருப்பது தனுஷின் இயக்கத்தில் அஜித் நடிக்க இருப்பது தான் என்றும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதோட உருவாக போற இந்த படத்திற்கு அனிருத் தான் இசையும் அமைக்க போறாராம். எப்படியெல்லாம் தகவல் வந்தாலுமே கூட இது உருட்டாகவோ அல்லது வதந்தியாகவோ இருக்கலாம் என்று அஜித் ஃபேன்ஸ் கமெண்ட்டும் பண்ணிட்டு வராங்க. உருட்டா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ அதை சினி ரெயின்போ மூலமாக உடனுக்குடன் உங்களுக்கு நாங்கள் தர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். ஸோ தொடர்ந்தும் சினிமா நியூஸை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் சினி ரெயின்போவுடன் இணைந்திருங்கள்.